பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் வியாதியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நோய் என்பது நம்முடைய சரீரத்தில் வருவது, ஆனால் அவை நீடித்த நாட்களாக இருந்து நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்கும் போது அது வியாதியாக மாறுகிறது. இது டிசீஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் அறிகிறோம். மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம் கைக்கொள்ளும்போது அவர் நமக்கு பரிகாரியாகியே இருக்கிறார். மட்டுமல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனை அவன் படுக்கையில் வியாதியாய் கிடக்கும்போது அவனுடைய வியாதி முழுவதையும் ஆண்டவர் நீக்குகிறார் என்று நாம் அறிகிறோம். அது சங்கீதம் 41:3 கூறப்பட்டுள்ளது. வியாதிப்பட்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினார் என்று நாம் மார்க்கு 1:34 லூக்கா 4:40 அறிகிறோம். மட்டுமல்ல பிரியமானவர்களே, வியாதியை ஆண்டவர் நம்மை விட்டு விலக்குவார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தரை நாம் தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடினால் அவர் நம்முடைய நோய்களை நீக்குவார் என்று அறிகிறோம். ஆசா என்ற ராஜா கர்த்தரை தன் நோயில் தேடாமல் பரிகாரிகளை, அதாவது மருத்துவர்களை நாடி தேடுகிறதை நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களை, நாம் மருத்துவரை தேடாமல் முதலாவது நம் கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வியாதியை நீக்குகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சுவாமி எங்களுடைய வியாதியை எங்களிடத்திலிருந்து விலக்கி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தகப்பனை, சிறுமைப்பட்ட எங்கள் மேல் சிந்தியுள்ளவர்களை, அவர்கள் படுக்கையில் வியாதியாய் கிடப்பார்களானால் அவர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதி எங்களிலிருந்து நீக்கம். இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது வியாதியுள்ளவர்களை எல்லாம் சுஸ்தமாக்கினீர். அப்படியே இப்பொழுதும் எங்களுக்கு செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.